படித்து மக்கள் எப்படி கண்டுபிடிக்கிறாங்களோ அதே லெவலுக்கு அடிச்சும் அடி வாங்கியும் கூட கண்டுபிடிக்கிறாங்க. கொரோனா எப்படி வந்து எவால்வ் ஆகிட்டே வருதோ அதே மாதிரி தான் நம்மளும் எவால்வ் ஆகிட்டே போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வாயிலே சண்டை போட்டுக்கிட்டோம், அப்புறம் கையில் சண்டை போட்டுக்கிட்டோம், அப்புறம் இந்த தமிழ் சீரியலெல்லாம் காட்டுவாங்கள்ல அந்த உருட்டுக்கட்டை அதை வச்சு அடித்து சண்டை போட்டுக்கிட்டோம். அப்புறம் வந்து இந்த சின்ன வில்லன்னா வந்து கத்தி, கொஞ்சம் பெரிய லெவல் கார்பரேட் வில்லன்னா துப்பாக்கி, அதை விட்டு அர்னால்டு அந்த ரேஞ்செலாம் போனீங்கன்னா ராக்கெட் லான்ச்சர் வரலாம் போய் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஸோ இந்த எவல்யூஷனில் எப்படி வந்து இவங்க எவால்வ் ஆகிட்டே வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேர் சண்டை போடுவாங்க. 2 பேருமே வாயில் சண்டை கையில் சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேருமே ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, உருட்டு கட்டைக்கு போய் கட்டையால் அடித்து மட்டையாக்குறாரு. ஸோ இவரும் சரி நம்மளும் கட்டை வாங்கலான்னு கட்டைக்கு போகிறாரு. அப்புறம் இவர் கத்திக்கு போகிறாரு. அப்புறம் இவரும் கத்திக்கு போவார். அப்புறம் இவர் துப்பாக்கி போவார். அப்புறம் இவரும் துப்பாக்கி போவார். ஸோ இந்த மாதிரி தான் எவல்யூஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த எவல்யூஷனில் இவங்க வந்து அழிக்கிறதுக்கான வெப்பன்ஸ் மட்டுமா கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை, நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து யாருக்காவது ஹாய் அனுப்புகிறீங்க, பேசுகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஹிட்லருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம். அப்துல் ரஹ்மான். இந்த வீடியோவில் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் எந்த புக்கில் இருந்து எடுத்தேன் அப்படின்றத நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அண்ட் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ரகசியம். அந்த காலத்தில் ரகசியம் வந்து இந்த பாட்டி காதுலேருந்து காதில் சொல்லுவாங்க. சரி, ஓகே, அது சின்ன ரகசியம். ஓரளவுக்கு பெரிய ரகசியம். ஒரு நாட்டு ராஜா வந்து இன்னொரு நாட்டு ராஜா கிட்ட இன்னொரு நாட்டு ராஜாவை அடிக்கிறத பற்றி பேசணுன்னா அது ஓரளவுக்கு பெரிய லெவல் ரகசியம் இல்லையா? ஸோ சில பேர் வந்து இந்த புறாவை அனுப்புவாங்க. புறாவை கூட சில பேர் நடுவில் வச்சு சுட்டுருவாங்க. இல்லை ஒரு ராஜா பொறிச்சு சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, வடிவேலு மாதிரி. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய விதவிதமான விஷயங்கள் பண்ணி ரகசியத்தை அனுப்புவாங்க. ஒரு அரிஸ்டோகரஸ் அப்படின்ற ஒரு ராஜா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடிமையை பிடிச்சி அவனுக்கு மொட்டை அடித்து அவன் மண்டையில் டேட்டூ குத்தி அதுக்கப்புறம் அவனுக்கு முடி வளர்ற வரை வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அவனை அந்த ஊருக்கு அமுச்சு விட்டு உடனே அந்த ராஜா அவனை பிடிச்சி திருப்பியும் அவனுக்கு மொட்டை அடித்து அவன் மண்டையில் இருக்க டேட்டூவாக இருக்க அந்த சீக்கிரட்டை வந்து படித்து அந்த சீக்கிரட்டை தெரிஞ்சிருக்காங்க. அவனோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா. ஸோ இதிலே தெரியும் சீக்ரெட் வந்து எந்த லெவலுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த க்ரீக் நாட்டிலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பப்பைரஸ் அப்படின்ற பேப்பர் மாதிரி ஒரு மெட்டீரியலில் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் குச்சியில் வந்து சுற்றுவாங்களாம். ஸோ அந்த குச்சி ஒரு டிசைனாக இருக்கும் போல் கரெக்டாக அதை சுற்றும் போது அந்த சீக்ரெட் கோடு வந்து தெரியுமா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ரகசியத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வேணால் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் சில பேர் வந்து இந்த ஆல்ஃபபெட்ஸில் வந்து +3 -3 பண்ணிலாம் சீக்ரெட் கோடு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்னா அவங்க வந்து டியை வந்து அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சீக்ரெட் கோட் வந்து பல விதமாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் வேர்ல்டு வார் 1-2 வந்து இது பயங்கர வேற லெவலுக்கு போச்சு. ஸோ ஜெர்மனியில் ஹிட்லர் பீரியடில் எனிக்மா அப்படின்ற ஒரு மிஷினை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதுதான் வந்து சீக்ரெட்லேயே வந்து ஒரு வேற லெவல் சீக்ரெட் மிஷின் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு மெசேஜை டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அதை உங்களுக்கு கோடாக கொடுக்கும். ஸோ இந்த கோடை எடுத்துகிட்டு போய் அவங்க ஜெர்மனியில் வேற ஒரு இடத்துல லைக் அவங்களுக்கு படையாளி கிட்ட அவங்க அலை கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கும்போது அவங்க எடுத்து அந்த கோடை மிஷினில் டைப் பண்ணுவாங்க. டைப் பண்ண உடனே இவங்களுக்கு அந்த மெசேஜ் என்ன அப்படின்றது கிடைக்கும். ஸோ இதை வந்து எப்படியாவது டீகோட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமெரிக்காவாக இருக்கட்டும் பிரிட்டனாக இருக்கட்டும் பயங்கரமாக ட்ரை பண்ணாங்க. எனிக்மா டீகோடிங்க்கு வந்து பயங்கரமாக செலவு பண்ணி பயங்கரமாக ரிசர்ச் பண்ணாங்க. அப்படி ரிசர்ச் பண்ணி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியும் முடித்தாங்க. அப்படி பண்ணி முடித்தது தான் இன்றைக்கி நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ அதுக்கு இந்த மிஷின் வந்து ஒரு பெரிய லெவல் கான்ட்ரிபியூஷன். ஸோ நீங்கள் இன்றைக்கி கம்ப்யூட்டரில் பப்ஜி ஆடுறீங்க, ஃபோனில் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு வந்து என்கிரிப்டட் மெசேஜ் அனுப்புகிறீங்க யாருக்கும் தெரியாமல் அப்படின்னா ஹிட்லருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். இது வாட்ஸ்அப்பு கம்ப்யூட்டருக்கு மட்டுமா யூஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க, ஏடிஎம் போகிறீங்க, இப்போ கிரிப்டோ காயின்ஸ்லாம் வந்துருச்சு. எல்லாமே இந்த ஐடியாவை பேஸ் பண்ணது தான். ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு கண்டுபிடிப்பு. இதுக்கு வந்து உலக போர்கள் வந்து ஒரு பெரிய சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஹிட்லரோட கண்டுபிடிப்பு வெறும் வாட்ஸ்அப்போட நிற்கல. இன்றைக்கி மனுஷன் வந்து நிலாவில் கால் வச்சுருக்கானா அதுக்கும் ஹிட்லர் ஒரு காரணம் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிட்லர் ஜெர்மனியில் அந்த வேர்ல்டு வார் 2 அப்போ V1 V2 ராக்கெட்ஸ் கண்டுபிடிச்சாங்க. கிட்டத்தட்ட அதில் இருக்க ராக்கெட் டெக்னாலஜியை தான் வந்து இன்றைக்கும் பயங்கரமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெர்மனியில் இருந்த நிறைய சயின்டிஸ்ட் தான் நாசாவில் வந்து லீடிங் சயின்டிஸ்ட்டாக இருந்திருக்காங்க. அதுக்கு வந்து நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக வீடியோ முடிச்சுட்டு போய் பார்க்கலாம் பாருங்கள். ஸோ செகண்டு கண்டுபிடிப்பு வந்து ட்ரோன். அந்த காலத்தில் வந்து ஒரு நாடு இன்னொரு நாடு அடிக்கிறதுக்கு முதல்ல பலூன் யூஸ் பண்ணாங்க. பலூனில் வந்து பாம் கட்டி விட்டு அந்த நாட்டுக்கு அமிச்சாங்க. ஆனால் அது காற்றுனால அங்கேயும் இங்கேயும் திசை மாதிரி போகுதில்ல. ஸோ அதனால் வந்து இந்த ட்ரோன் அப்படின்ற ஒரு மிஷினை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. UAV, அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள், இதை கண்டுபிடிச்சி அனுப்ப ஆரம்பித்தாங்க.
ஸோ அந்த காலத்தில் வந்து பாம் போடுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு நாட்டை ஸ்பை பண்ணுறதுக்கு அந்த லெவலுக்கு மாஸாக இருந்த மிஷினை இப்போ என்ன பண்ணிட்டாங்க பாருங்க. ஸோ 3வது வந்து ரிஸ்ட் வாட்ச். ரிஸ்ட் வாட்ச் வந்து உலக போரால தான் கண்டுபிடிச்சாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ரிஸ்ட் வாட்சை வந்து அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் மோஸ்ட்டாக ரிஸ்ட் வாட்சஸ் வந்து கையில் கட்டுற வாட்சை வந்து லேடிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. இப்போ எப்படி வலையில் வந்து லேடிஸ் மட்டும் போடுறாங்களோ அதே மாதிரி வாட்சையும் லேடிஸ் மட்டும் தான் போட்டாங்க. ஜென்ஸ் வந்து இந்த பாக்கெட் வாட்ச் வச்சுருந்தாங்க. இந்த பீக்கி பிளைண்டர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும், பாக்கெட்டில் வாட்ச் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான வாட்ச் தான் ஜென்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த போர் டைமில் இந்த World War I, World War II அப்போ இந்த பாக்கெட்டில் வச்சு எடுத்து பார்க்குறது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கு. ஏன்னா ஒரு கையில் கன்று, ஒரு கையில் ரைஃபிளு, பைனாக்குலருன்னு நிறையா விஷயம் வச்சுட்டு இருக்கும்போது உள்ளேருந்து எடுத்து டைம் பார்க்குறது வந்து ஈஸியாக இல்லை. ஸோ அவங்களும் வந்து கையில் கட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ 4வது கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னீங்கன்னா, அந்த சூப்பர் க்ளூ. இந்த ஃபெவிக்விக் மாதிரி டைட்டாக ஒட்டிக்கும்ல அந்த சூப்பர் க்ளூ. அது வந்து ஆக்சுவலாக வந்து சூப்பர் க்ளூ கண்டுபிடிக்கணும்லாம் அவங்க ரிசர்ச் பண்ணல. World War II அப்போ வந்து இந்த கன்னில் சைட்ஸ் இருக்கும்ல, ஸோ அதில் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆக்சிடெண்ட்டாக கண்டுபிடிச்ச விஷயம் தான் சூப்பர் க்ளூ. ஸோ அதை அப்போ அந்த ஹென்ரி கூவர் அப்படிங்கிறவர் வந்து சரியாக கவனிக்காமல் விட்டார். ஸோ செகண்ட் வந்து இந்த ஜெட்டில் வந்து இந்த மேலே அந்த கேனப்பி போடுவாங்கல்ல, ஸோ அதுக்கு வந்து ரிசர்ச் பண்ணும்போது திருப்பியும் ஒரு பாலிமரில் ரிசர்ச் பண்ணி, பாலிமர் டெக்னாலஜியில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது திருப்பியும் சூப்பர் க்ளூ கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அப்படி வந்து இன்வென்ட் ஆனது தான் சூப்பர் க்ளூ. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, வியட்நாம் வார்லலாம் அந்த மக்கள் வந்து அடிக்கடி உடம்புல பெரிய பெரிய காயங்கள், வெட்டு காயங்கள் மாதிரி ஆகும்போது ஸ்கின்னு பொழந்துரும்ல, ஸோ அப்போ ப்ளீடிங்கை தடுக்கிறதுக்காக சூப்பர் க்ளூவை போட்டு ஒட்டி தான் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ப்பாங்களாம், ப்ளீடிங்கை கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போய் ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து செருப்பு பிஞ்சிச்சுன்னா அதை ஒட்டுறதுக்கு சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணுறோம். ஒரு காலத்தில் உடம்பு பிஞ்சிருச்சுனாலே அதை சூப்பர் க்ளூ வச்சு தான் ஒட்டியிருக்காங்க. ஸோ போர் வந்து அடுத்து பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணது எதுக்கு அப்படின்னா, அந்த மெடிசன் ஃபீல்டுக்கு தான். இன்றைக்கி நம்ம இவ்வளோ ஈஸியாக வந்து அனஸ்தீசியாவோட ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, அன்றைக்கி World War I, IIல இறந்து போன சோல்ஜர்ஸ் அதுக்கு ஒரு பெரிய காரணம். ஒரு காலத்துலலாம் வந்து ரொம்ப அதிகமாக ப்ளீடிங் ஆச்சு, இல்லை காலை வெட்டி எடுக்கணும் அப்படின்னா சூடான கம்பி இருக்குல்ல, கம்பி அதை எடுத்து காலில் அப்படியே வச்சு லாக் பண்ணுறாங்களாம். ஸோ தட் அந்த பிளட் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும். அதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் பாருங்கள். ஆல்ரெடி வெட்டி அங்கே ரத்தம் வந்துட்டுருக்கும். ஸோ அதில் சூடான கம்பி எடுத்து வச்சா அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுற லெவலுக்கு இன்றைக்கி அனஸ்தீசியாவாக இருக்கட்டும், ஆன்டிசெப்டிக்காக இருக்கட்டும், இதெல்லாம் கண்டுபிடிச்சது வந்து இந்த World War I, II பீரியட்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளட் பேங்க்ஸு, பிளட்டை வந்து இந்த சேமித்து வைக்கிற விஷயம், ஸோ இதையும் வந்து World War I, IIல, ஏன்னா வந்து மக்கள் நிறைய பேர் இறந்துக்கிட்டு இருந்தாங்க. சோல்ஜர்ஸ் மட்டும் இல்லை, சிவிலியன்ஸும் வந்து நிறைய பேர் இறந்துட்டு இருக்கும்போது அதுக்கான டாக்டர்ஸும் வந்து அதிகமாக இருந்தாங்க. அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கான சப்ஜெக்ட்ஸும் நிறையா இருந்தனால அவங்க ஈஸியாக மருந்துங்களை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு பக்கம் இந்த மெடிக்கல் ஃபீல்டு, அதாவது உடல் நலம் ஃபீல்டு வந்து சூப்பராக ஆகிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் வந்து மனநலம், சைக்காலஜி, அந்த ஃபீல்டும் வந்து சைக்காலஜி, சைக்கோ தெரப்பிலாம் வந்து இந்த 18th century 19th centuryல பயங்கரமாக டெவலப் ஆச்சு. நீங்கள் வேணால் எந்தெந்த பெரிய ரைட்டர்ஸ் வேணால் எடுத்து பாருங்களேன், அந்த சைக்காலஜியில் இருக்கவங்க ஒன்று 18th century இல்லைன்னா 19th centuryல தான் இருப்பாங்க. நிறைய டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்டை பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கும்போது ஹிட்லர் வந்து அந்த டாக்டர்ஸையே பேஷண்ட் ஆக்கிட்டாரு. ஆமாம், நிறைய டாக்டர்ஸை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவங்களையே வந்து அவங்கள பற்றி ஈஸியாக படிக்க வச்சாங்க. அப்படி வந்தது தான் அந்த லோகோ தெரப்பியெல்லாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலை அப்படின்னா, பேஷண்ட்லாம் ஷெல் ஷாக் ஆனால் டாக்டர்கிட்ட வருவாங்க. ஆனால் இங்கே டாக்டருக்கே ஷெல் ஷாக்னா அவர் எங்கே போவார் அப்படிங்கிற மாதிரி தான். அவர் வந்து நிறைய டாக்டரை பிடிச்சி அவங்கள அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பில் அடைச்சி வச்சு அவங்களுக்கே போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் வந்து, ஸோ அவங்களுக்கு வரும்போது அவங்க ஈஸியாக இன்னும் அது என்ன அப்படின்றத அவங்க கிளியராக படிச்சுக்குவாங்கல்ல. ஸோ அதனால புக் எழுதுனது தான் அந்த லோகோ தெரப்பி. இந்த மாதிரி நிறைய தெரப்பிஸ் வந்து இன்றைக்கி இருக்குது. ஸோ இன்றைக்கி இருக்க நிறைய தெரப்பிக்கும் ஹிட்லருக்கு ஒரு சல்யூட். ஸோ அதனால் நான் ஹிட்லர் ரொம்ப நல்லவருலாம் சொல்ல வரல, போர் ரொம்ப நல்லது அப்படின்லாம் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மக்கள் அடிச்சுக்கிட்டாங்க, இறந்தாங்க, ஆனால் அதில் ஒரு யூஸ் இருக்குது. எதுவுமே கெட்டதில் ஒரு நல்லது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி அவங்க இறந்து போனனால, அவங்க சண்டை போட்டனால தான் நம்ம இன்றைக்கி ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே நம்பி போக முடியுது. முன்னாடி இருந்த மெடிக்கல் ஃபீல்டுக்கும் இப்போ இருக்க மெடிக்கல் ஃபீல்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். முன்னாடி உள்ளே போனால் வெளில வருவாங்களானே தெரியாதான். இப்போ உள்ளே போனால் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 70% 80% வந்து உயிர் பொழைச்சி வந்துடுறாங்கல்ல. ஸோ இதுக்கெல்லாம் World War I, II வந்து ஒரு காரணம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருந்தது எந்த புக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் ஆஃப் வார் அப்படின்ற இந்த புக்கில் தான். இந்த புக்கோட ரேட் வந்து 9000. ஸோ நான் வாங்காமல் அப்படியே விட்டுருந்தேன். அப்போ தான் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு போஸ்ட் பார்த்தேன், ஒரு பேஜில் புக்ஸ் எல்லாம் வந்து லெண்ட் பண்ணுறேன், அதாவது வாடகைக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் இந்த புக்கும் இருந்தது. நான் எவ்வளோன்னு கேட்கும்போது ஓரளவு கம்மி ரேட் சொன்னாங்க. ஸோ நான் அதை வாங்கி ஃபுல்லாக படிச்சுட்டு திருப்பி கொடுத்துட்டேன். உங்களுக்கும் சப்போஸ் அந்த புக்கு வேணும், இல்லை ரொம்ப ரேரான புக்ஸ்லாம் அந்த பேஜில் பார்த்தேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த பேஜோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் போய் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரொமோஷன்லாம் இல்லை, நான் பார்த்தேன், ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வேணால் நீங்களும் போய் வாங்கி லெர்ன் பண்ணி படித்து பாருங்கள்.
அண்ட் இந்த புக்கோட பாசிட்டிவ் தான் நான் இவ்வளோ நேரம் வந்து கதையாக சொன்னேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் வந்து இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. இந்த புக்கோட நெகட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த புக்கில் வந்து போர்லேருந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிற விஷயங்களில் வந்து கன்னு பாம்பெல்லாம் பற்றி கொஞ்சம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரியும், கன்னு பாம்பெல்லாம் வந்து போருக்காக தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. குழந்தைங்களுக்கு விளையாட்டு காட்டவாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்களை வந்து எடுத்து எழுதுறது அப்படின்றது தேவையில்லை. ஏன்னா ஃப்ரூட்ஸ் ஆஃப் வார் அப்படின்ற இந்த புக்கோட டைட்டில் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்லேருந்து நம்மளுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் கன்னு பாம்பெல்லாம் எழுதணுன்ற அவசியம் இல்லை. அண்ட் கன்னு பாம்பு பற்றி அவங்க எழுதும்போது அதை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கொடுக்குறாங்க. அது அந்த புக்கோட பாசிட்டிவ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புக்கில் வந்து கன்னோட பழைய பேர் வந்து டியூப்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து இந்த புக்கில் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது படித்தனால எனக்கு ஒன்று தோணுது. என்ன அப்படின்னா, 2 பேர் சண்டை போட்டுக்கும்போது தான் 2 பேரும் வந்து டெவலப் ஆகிறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா வந்து என் மனசுக்குள்ளே வருது. அதுக்குன்னு சண்டை போடுறத நான் சரின்னு சொல்ல வரல. 2 பேர் சண்டை போடுறனால தான் வந்து டெக்னாலஜி டெவலப் ஆகுதோ அப்படின்ற ஒரு கொஷின் வருது. அதுக்கான ஆன்சரை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ட்ரெயின் வேறு இந்த இந்தியன் ரயில்வேஸ் என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கும் ஏதாவது பதில் இருந்தால் சொல்லுங்கள்.